Hello everyone, welcome to Mr. GTech Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் வந்துட்டு IRCTC அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ப்ரொஃபைல் வந்து போயிருங்க. ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா லாகின் ஆப்ஷன் இருக்கும். லாகினில் பார்த்தீங்கன்னா கீழே அதுக்கு நேராக IRCTC அக்கௌண்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து நீங்கள் லாகின் வந்து பண்ணணும். அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் IRCTC, ஓகேவா. இதில் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுவாங்க. ஆட் IRCTC யூசர் ஐடி காட்டுது, கிரியேட் IRCTC அக்கௌண்ட் அப்படின்னு காட்டுது. இல்லை IRCTC ஐடியை வந்து மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டை மறந்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு IRCTC அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆட் IRCTC யூசர் ஐடி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்கள் யூசர் ஐடி நீங்கள் வச்சுருப்பீங்களா அதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோடய ஐடி அடிக்கிறேன். ஐடி அடிச்சுட்டு நான் ப்ரொசீட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய IRCTC யூசர் ஐடி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் IRCTC அக்கௌண்ட் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா IRCTCயோட அஃபீஷியல் வெப்சைட்டு. ஓகே கொடுத்துருங்க. ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு மெசேஜ் வருது, ஓகே கொடுத்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஃபில் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். உங்கள் யூசர் நேம் என்னன்னு அடிச்சிருங்க, ஃபுல் நேம் அடிச்சிருங்க. யூசர் நேம் அப்படிங்கிறத உங்களோட யூசர் ஐடி. ஸோ லாகின் பண்ணும்போது இந்த யூசர் ஐடி தான் யூஸ் பண்ணுவீங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பேர் அடிப்பீங்க, அதை ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எரர் வந்து காட்டிகிட்டே இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த பேரோட நீங்கள் ஏதோ நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ போட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டான நேம் எடுக்கணும், இல்லாட்டி பிரச்சனை வரும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கனால அவங்க அந்த நேமை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு எரர் வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். குணான் அப்படின்னு நான் அடித்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ஓகே ஆகாது. பாருங்கள், குணான் அடித்ததுக்கு யூசர் நேம் குணா நாட் அவைலபிள் மெசேஜ் வருது. பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா இதை யாரும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் புதுசாக என்ன பண்ணணுன்னா ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், அதாவது நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ அடிக்கணும். ஓகேவா? இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். சிம்பிளை வந்து நீங்கள் மறந்துடுங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா குணா 1 2 3 4 5 அடித்தேன், அது வந்து எனக்கு கிடைக்கல. அதோட இப்போ நான் வந்து ஒரு 5 0 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 0 அடிச்சோன்னே அந்த யூசர் நேம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணணும். அடுத்து உங்கள் ஃபுல் நேம் அடிங்க, பாஸ்வேர்டு அடிங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை 2வது தடவை அடிங்க, இமெயில் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு கீழே கேப்சா இருக்குது, கேப்சாவை வந்து என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுன்னு நான் சொல்லிடுறேன். அடுத்த பேஜில் என்ன ஆகுன்னா என்கிட்ட ஆல்ரெடி IRCTC அக்கௌண்ட் இருக்கனால நான் வந்து மறுபடியும் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணல, நான் விட்டுட்டேன். உங்களுக்கு ஸ்டெப் மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா 2 OTP வரும். ஒன்று உங்கள் மொபைலில் ஒரு OTP அனுப்புவாங்க, அதை என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களா, இமெயில் அட்ரஸ்லேயும் ஒரு OTP கொடுப்பாங்க. ஸோ 2யுமே நீங்கள் வெரிஃபை பண்ணணும். உங்களோடது தான், நீங்கள் கொடுக்குற நம்பரு இமெயிலும் உங்களோடது தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிட்டு கீழே ஓகே கொடுத்தீங்க இல்லை வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் உங்கள் ஆதார் நம்பரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆதார் நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ரெஜிஸ்டர் ஆன மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா OTP வரும். அதையே என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். இப்போ நீங்கள் இங்கே அடித்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் IRCTC கன்ஃபார்ம் டிக்கெட் ஆப்பில் வந்துட்டு லாகின் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை IRCTCன்னு தனியாக ஆப் இருக்குது, அதுலேயும் வந்து நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது, தட்கல் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.